இறைவனை நோக்கிய அந்த பயணத்தில் நாம் இன்னைக்கு என்ன தெரிந்து கொள்கிறோமோ அது நாட்பட நாட்பட இன்னும் அது கூடிக்கொண்டே செல்லும். இது எப்படி சொல்லலாம் கேட்டா, தொடங்கும் பொழுது ஒரு அமாவாசை நாள் போல என்ன படிச்சிருக்கிறோம், இறைவனை பற்றி தெரிஞ்சிருக்கிறோம், ஒண்ணுமே தெரியாம தான் தொடங்கி இருக்கோம். ஆனா ஒரு நாள் அது முழு நிலவான பௌர்ணமி போல வளர்ந்து நிற்கும். இந்த உலகில நீங்க படிச்சு வச்சிருக்கிற படிப்பு, கல்வி, செல்வம் அதெல்லாம் என்ன இருக்கும், அமாவாசை மாதிரி இல்லை, பௌர்ணமி மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு அது அமாவாசை மாதிரி ஒண்ணுமே இல்லாம நிற்கும். எனவே அது கொண்டு இருட்டுல கொண்டு விட்டுடும், இது கொண்டு வெளிச்சத்துல கொண்டு விட்டுடும். இப்ப எது உண்மையான கல்வி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் வள்ளுவர் பெருமானுடைய திருவாக்கில வச்சு நான் உங்களுக்கு நினைவு கொடுத்திருக்கேன். எனவே கல்வி என்றால் என்ன கேட்டா, இறைவனை அறிவதற்கு எது துணை செய்கிறதோ அதுதான் உண்மையான கல்வி. அந்த கல்விதான் நமக்கு இன்றியமையாதது. அந்த கல்விதான் எழுமைக்கும் ஏமாப்புடை.